ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்தா தான் பண்ண போகிறோம். பாஸ்தாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சேன். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு பாஸ்தாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சாச்சு. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.